இனிய உறவுகளுக்கு வணக்கம். நம்ம குழந்தைங்க வயசு பிள்ளைங்க நிறைய பேருக்கு இப்போ எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு கை மட்டும் வலிக்குது. விளையாட போனா உடனே கால் வலின்னு உட்காந்துறான். என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வந்தோடனே கால் வலின்னு சொல்கிறான்னு சிறு வயதில் வரக்கூடிய கை கால் வலி நிறைய பேருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால் திரும்ப திரும்ப சொல்கிறேன். டெய்லி 100 கிராம் பயிர் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்படி வராது. 2 டம்ளர் மாட்டுப்பால் குடித்தா வராது. ஒரு நாளைக்கு 4 ஸ்பூன் நெய்யை உருக்கி காலை மதிய உணவில் கொடுத்துருந்தா அப்படி வந்திருக்காது. மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்தியிருந்தால் வந்திருக்காது. வாரத்தில் 2-3 நாள் மீன், கடல் ஆற்று மீன்களை நல்லா சாப்பிட்ருந்தா இப்படிலாம் வந்திருக்காது. வாரத்தில் ஒரு நாள் நல்ல மட்டன் சூப் இப்படிலாம் குடிச்சிருந்தா வந்திருக்காது. இதெல்லாம் இந்த நல்ல பழக்கம் எதுவுமே இல்லைங்க. காலையில் ஒரு இட்லி தோசை, நைட்டு ஒரு இட்லி தோசை, மத்தியானம் சோறு, ஒரு தாளிச்ச சோறு, வெரைட்டி ரைஸ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய அம்மாவின் குழந்தைகளுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஆனால் என்ன இந்த டாபிக் பேசணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு வயசாகி நம்ம முட்டு வலி முதுகு வலியை தாங்குகிறோம். அது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு 4வது படிக்கக்கூடிய குழந்தை, 6வது 10வது காலேஜ் படிக்கிறவங்களாம் என் பிள்ளை விளையாட சொன்னால் கொஞ்ச நேரம் போயிட்டு உடனே கால் வலின்னு வந்துடுறான். என் பொண்ணு உடனே வந்துடுறா. சாயந்தரம்னா உடனே சுருண்டு படுத்துக்கிறா. அவளுக்கு டெய்லி கால்வலி. நான் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துட்டு வெறுத்துட்டு வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வராங்க. பயப்படவே வேண்டாங்க. இதை முழுமையாக குணப்படுத்த முடியும். சின்ன குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டோட, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களோட கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நான் வீட்லேயே அதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினச்சா, நீங்கள் டெய்லி காலையில் அந்த பிள்ளைகளுக்கு 2 ஃபுல்கா சப்பாத்தி, 100 கிராம் சன்னா, அதாவது நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அதை டெய்லி 100 கிராம் கொடுங்க. ஒன்றா ஏதாவது ஒரு பயிர், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ், அவரைக்கொட்டை, பாசிப்பருப்பு, ஏதாவது உள்ள அழகாக ஒரு சன்னா மசாலா பண்ணுங்கள். வெறும் பயிர் மட்டும் போட கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த பயிர் கூட ஒரு கேரட்டு, பீன்ஸ், காலிஃப்ளவர்லாம் போட்டு 2 ஃபுல்கா சப்பாத்தியோட 100 கிராம் இந்த பயிர் வச்சு நல்லா டேஸ்ட்டாக அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. காலை உணவாக இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் சாப்பிடட்டும். இல்லைங்க எனக்கு அது கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம்னா, பேசாமல் நைட்டு உங்கள் வீட்டு பிள்ளை 4வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற பிள்ளைனா இரவு நேரத்தில் ஒரு 15 பாதாம் பருப்பு, 15 உலர்ந்த திராட்சை ஊற போட்டுருங்க. காலையில் 7 மணிக்கு 2 ஒன்றா அப்படி தோலோடு அரைச்சி அந்த பிள்ளைங்களை குடிக்க வைங்க. 15 பாதாம், 15 உலர்ந்த திராட்சை நைட்டு ஊற போடணும். காலையில் அரைச்சி ஒரு 7 மணிக்கு அரைச்சி கொடுத்துருங்க. இல்லை நான் நைட்டு மறந்துட்டேன்னா காலையில் 6 மணிக்கு ஊற வச்சு 7 மணிக்கு கொடுத்துருங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கன்னா இந்த பாதாம் பருப்பு நீங்கள் 25 வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். 15 உலர்ந்த திராட்சை போட்டுக்கோங்க. இந்த புரோட்டீன் டயட். இது உணவில் உங்கள் குழந்தைங்களுக்கு பன்னீர், சோயா பன்னீர் தாராளமாக சேர்த்துங்க. வாரத்தில் 3 நாள். இப்போ காலையில் டெய்லி நான் ஃபுல்காவோட நான் வெறும் பயிர் மட்டுமே சாப்பிடணும்னா ஒரு 4 நாள் 3 நாள் பயிர் வச்சு நான் சொன்ன மாதிரி சன்னா மசாலா சாப்பிடுங்க. மீதி 3 நாள் பன்னீர், நீங்கள் ஆவினில் கிடைக்கும் பன்னீர் வாங்கி அந்த பன்னீரில் கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சோயாவில் காய்கறிகள், காலிஃப்ளவர், மஷ்ரூம்லாம் போட்டு அழகாக பண்ணி கொடுங்க. மொத்தத்தில் இதை நல்லபடியாக காலையில் செஞ்சு கொடுங்க. திரும்ப சொல்கிறேன், இது எதுவுமே எனக்கு செய்யறதுக்கு வராதுன்னா பாதாம் ஜூஸ் கொடுத்துருங்க. மற்றபடி நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம எல்லாருமே காலையில் ஒரு 2 ஃபுல்கா இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீனில் ஒரு மசாலா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு மருத்துவமனைக்கு, சின்ன மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை, எந்த மருத்துவமனைக்கு போங்க, ஒரு வடநாட்டுக்காரங்க, நார்த் இந்தியன் அங்கே மருத்துவமனையில் உட்காரதை நீங்கள் பார்க்க முடியாது. அவங்களுடைய கலாச்சாரம் காலையில் நைட்டு அந்த ஃபுல்கா அவ்வளோ சப்ஜி, அதில் பன்னீர், சோயா பன்னீர், சன்னா, அது கூட காய்கறி சேர்த்துக்குவாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரம். ஏன் இந்த கட்டட வேலை செய்கிறவங்க ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கல்லை வச்சு அவன் ரோட்டில் வச்சு ஃபுல்கா சப்பாத்தி செய்வான். அது கூட ஒரு பெரிய வடச்சட்டியில் நிறைய காய்கறிகளை வெட்டி போட்டு 2 கிலோ காய்கறி வெட்டி போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு சும்மா ஒரு சின்ன சப்ஜி மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. இது அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பழகின ஒரு நார்த் இந்தியன் தான் நம்மகிட்ட இருந்து இந்த இட்லி தோசையை பழகிறாங்களோ இல்லையா. மற்றபடி அது ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இல்லைங்க, என் பிள்ளைக்கு ரொம்ப வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு ஒரு முறையான சிகிச்சை பண்ணணும்னு நினச்சா பெயின் கில்லர் எடுக்காமல், ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்காமல், சர்ஜரி பண்ணாமல் முழுக்க இயற்கையான முறையில் இவர்களை ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் கொடுத்து இந்த நேச்சுரல் மெடிசனில் கட்டாயம் குணப்படுத்த முடியும். அந்த சின்ன பிள்ளைகளை வலியோடு இருக்க நம்ம ஒரு நாளும் அனுமதிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.